ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் திரும்ப போகிறோம். என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதம் எப்படியாக சொல்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. 40 நாட்கள் அளவும் அநேக திருஷ்டாங்கங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் 40 நாட்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்தாலே பயங்கரமான கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் கூட என்ன பண்ணுறோம், கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுகிறோம். பல நிகழ்ச்சிகள், பல கேரல் ரவுண்ட்ஸ், கேரல் சர்வீசஸ், கிறிஸ்மஸ் ஆராதனை, என்னமாக புத்தாடை வாங்குவது, உடுத்துவது, இப்படி கிறிஸ்மஸ் மிகவும் கோலாகலமாக கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ஈஸ்டர் வருது, அது பாட்டுக்கு போயிடுது. ஏதோ ஒரு நாள் வந்து என்ன பண்ணோம், வந்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், உயிர்த்தெழுந்தார்னு பாடணும், வீட்டில் போய் நீங்கள் கோழி பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ சாப்பிட்ருப்பீங்க. அதோடு என்ன ஆயிடுச்சு, ஈஸ்டர் போய்விட்டது. ஆனால் ஈஸ்டர் தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஈஸ்டர் பண்டிகை விசேஷமாக இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மற்ற பல மார்க்கத்திலிருந்து நம்முடைய கிறிஸ்தவ ஜீவனுள்ள மார்க்கத்தை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஈஸ்டர் தான். ஒவ்வொரு தினமும் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றவர்களாக, அனுபவித்தவர்களாக இயேசுவுக்காக நம்ம வாழ வேண்டும். ஆகவே ஈஸ்டர் ஏதோ வந்துச்சு போனல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. We need to celebrate the resurrection of Jesus all the days of our lives. ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு இயேசுவின் உயிர்த்தெழுதல். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அறிவு இருக்கணும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், because he lives I can face tomorrow. இயேசு உயிரோடு இருக்கிறபடினாலே நான் எதிர்காலத்தை தைரியமாக சந்திக்க முடியும். பயங்கள் எனக்கு கிடையாது, ஏனால் என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய பரமேறுதலுக்கும் நடுவே 40 நாட்கள் இருந்துச்சு. ரிசரக்ஷன் அண்ட் அசென்ஷன், அந்த 2 சம்பவத்துக்கு நடுவாக 40 நாட்கள் இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தார். பலருக்கு இயேசு தரிசனமானார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பல காரியங்களை இயேசு பேசினார். அவர் செய்த காரியங்களை 3 தலைப்பின் கீழே இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை செயல்பட வைக்கிற, நம்மை தேற்றுகிற, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக அது இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பாருங்க, கிறிஸ்மஸை குறித்து பைபிளில் சுவிசேஷங்களில் 2 புஸ்தகத்தில் தான், முக்கியமாக 4 அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். மத்தேயு 1:2, லூக்கா 1:2 தான் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மாத்திரமல்ல அப்போஸ்தலர் நடபடிகை, நிருபங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசுவுடைய அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதையும் வலியுறுத்துகிற செய்தியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் செய்த காரியங்கள், அவர் பேசின காரியங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே, மார்க் 16ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே, யோவான் 20-21 2 அதிகாரத்திலும், ஆகவே 5 அதிகாரத்திலே இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர் பேசின செய்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 3ஆக நீங்கள் பிரித்தீர்கள் சொன்னா, நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், எளிதாக நீங்கள் ஞாபகம் வைத்துக்கலாம். முதலாவதாக இயேசுவுடைய கரிசனையை நம்ம அங்கே பார்க்கிறோம். இயேசுவுடைய கரிசனை, the concern of Jesus. இயேசுவுடைய கரிசனை, அவர் பலருடைய வாழ்க்கையில காண்பித்த கரிசனையை அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த 5 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, பலருடைய வாழ்க்கையில இயேசு காட்டின கரிசனை,
அவருடைய வாழ்க்கையின் வெறுமைகள், துயரங்கள், பாடுகள், சந்தேகங்கள், இவைகள் மத்தியிலே இயேசு அவருக்கு காட்டின கரிசனை நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசுவுடைய கடிந்து கொள்ளுதலையும் பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்திற்காக, the censure of the risen Jesus, the concern of the risen Jesus, இயேசுவுடைய கரிசனை, இயேசுவுடைய கடிந்து கொள்ளுதல், அதை நாம் பின்னாடி பார்க்கலாம். மூன்றாவதாக இயேசுவுடைய கட்டளை. ஹல்லேலூயா. இயேசுவுடைய கட்டளை, உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய கட்டளை, பிரதான கட்டளை, அவர் நமக்கு விட்டு சென்ற பெரிய பொறுப்பு என்ன, அதை குறித்தும் இந்த 5 அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் தான் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு யாரை முதலாவது சந்தித்தார்? சொல்லுங்க. பெண்கள் அல்ல, ஒரு பெண்ணை சந்திச்சார். அல்லேலூயா. மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு முதல் தரிசனமானார் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்குது. மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முதல் தரிசனமானாராம். அந்த பெண் மிகவும் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நேசித்தவளாக கல்லறை நிலையில் நிற்கும் பொழுது அங்கே இயேசு அவளுக்கு தரிசனமானார். அவருடைய வாழ்க்கையில இயேசு 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில இயேசு விடுதலை கொடுத்திருந்தார். அன்று முதல் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தால், இயேசுவை அவருடைய சீஷர்களோடு சேர்ந்து பின்பற்றினால், பல பெண்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால், மாத்திரமல்ல இயேசுவின் சிலுவை அருகே வந்து நின்றால், இயேசு அங்கே கல்லறையில் வைக்கப்படும் பொழுது கூட அங்கேயும் நின்றால், 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது முதலாவது தரிசித்தது மரியாள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே 20ஆம் அதிகாரம் யோவான் 20:15 சொல்லியிருக்குது, ஆண்டவர் பேசின முதல் வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த இயேசு பேசின முதல் வார்த்தைகள் இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன பட்டிருக்கு பாருங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், why are you weeping, whom do you seek என்று ஆண்டவர் தேடுகிறார். who is it you are looking for, யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு கேட்ட முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க அந்த 5 அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்ட 7 கேள்வியும் இருக்குது. முதலாவது ஆண்டவர் பேசின வார்த்தைகளும் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில துயரத்தில் இருக்கிறாள், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தால், ஆண்டவரோடு நடந்தால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால், ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு பெண். ஆனால் இயேசு மரித்து விட்டார் என்கிற செய்தி அவருடைய உள்ளத்தை உடைத்தது. கல்லறையிலே வந்து பார்த்தால் யாரோ எடுத்து போய் விட்டார்கள் என்கிற அந்த நினைப்பிலே அவள் இருக்கும் பொழுது அழுது கொண்டிருக்கிறாள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை வந்து தாக்கியது. she felt emptiness in her. அவளுக்குள்ளாக ஒரு வெறுமை இருப்பதை உணர்ந்தாள். ஐயோ, நான் யாரை இனிமேல் அதிகமாக நேசிப்பேன், என்னுடைய வாழ்க்கையின் கனவுகள் என்ன ஆயிற்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய். அல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசு பேசின முதல் பேரும் என்னன்னா மரியாளேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, மரியாளே, உங்க பேரை போட்டு சொல்லி பாருங்களேன், மரியாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? இயேசுடைய கரிசனையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கரிசனையோடு பேசின வார்த்தைகள் தான் ஏன் அழுகிறாய் மரியாளே என்று சொல்லுகிற வார்த்தை. அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு காணப்பட்ட அந்த துயரத்தை சந்தோஷமாக மாற்றினார். அங்கே காணப்பட்ட ஒரு வெறுமையை ஆண்டவர் நீக்கி போட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு இழந்ததை போல நீங்கள் உணரலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொண்டிருப்பது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் இழந்தவனாக காணப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போனதை மறுபடியும் தருவார். வெறுமையை ஆண்டவர் நிறைவாக்குவார். கண்ணீரை துடைக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் மரியாளை பார்த்த கேள்வி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்ணீரையும் துடைக்கிற ஆண்டவர் அவர். இரண்டாவது இயேசு யாருக்கு தரிசனமானார்? இரண்டாவது இயேசு யாருக்கு தரிசனமானார் என்று சொன்னால், எம்மாவு என்கிற ஊருக்கு போய் கொண்டிருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருந்த 2 பேருக்கு இயேசு தரிசனமானார். சரி, அந்த 2 பேர் யாரா சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாம். பேதுருவா யோவானுமா?
அந்த 2 பேர் போறாங்களே, அவங்க யாரு? பைபிள்ல ஒருத்தர் பேர் போட்டிருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. 18ஆம் வசனம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல லூக்கால கிளையொப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் போட்டிருக்குது. கிளையொப்பா அப்படிங்கிற ஒரு மனுஷர், அவன் இயேசுவை பின்பற்றினவன். இன்னொருத்தர் பேர் நமக்கு தெரியல, இன்னொருத்தர் ஆனாவர் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் கிளையொப்பாவுடைய மனைவி மரியாள், அவங்க பேரும் மரியாள் தான் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தருடைய பேர் போட்டிருக்குது. 2 பேர் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஓடி நெருங்கி வாழ்ந்தவர்கள், இயேசுடைய சீஷர்கள் அவர்கள். அங்கே வேதம் சொல்கிறது, 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலை, 17ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் அவருடைய சூழ்நிலையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய், நல்லா கவனிங்க, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய், your faces downcast, dejected, அவர்கள் துக்க முகமுள்ளவர்களாய் அவர்கள் வழி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு கேட்ட ஒரு கேள்வி இங்க போட்டிருக்கு பாருங்க. ஒருவருக்கொருவர் நீங்கள் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? what is that you are discussing about? நீங்கள் எதை குறித்து பேசிட்டு இருக்கீங்க? துக்கத்தோட அவங்க வழி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. துக்கத்தோட வழி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். 21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நல்லா கவனிங்க, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். we had hoped. அவர் இப்படிலாம் செய்வாரு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா போயிட்டாருங்க, அவரு போயிட்டாரு. அவர் மரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. இப்போ இயேசு கூட தான் நடந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்களுடைய வார்த்தை பாருங்க, நாங்கள் நம்பி இருந்தோம். இப்படிலாம் நடக்கும் நம்பி இருந்தோம். எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆல் our hopes are dashed. we are in disappointment. நாங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறோம். அங்கே மரியாள் ஒரு வெறுமையாக காணப்பட்ட ஒரு வெறுமை உணர்ச்சி அவளுக்குள்ளாக இருந்தது. இங்கே ஒரு ஏமாற்றம் டிசப்பாயின்மெண்ட். நம்பி இருந்தோம், அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இங்கே வந்திருக்கிற சிலர், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். திஸ் மை டிஸ்கிரைப் யுவர் பிரசன்ட் கண்டிஷன், சிச்சுவேஷன். நம்பி இருந்தோம், ஆனால் போயிடுச்சு நம்பிக்கை. உதவி வரும் என நம்பி இருந்தோம், தயவு கிடைக்கும்னு நம்பி இருந்தோம், இந்த உயர்வு நமக்கு வரும், இந்த காரியம் நமக்கு வாய்க்கும் அப்படின்னு நம்பி இருந்தோம், ஜெபத்துக்கு பதில் வரும்னு நம்பி இருந்தோம், விடுதலை கிடைக்கும் நம்பி இருந்தோம், ஒரு நன்மை கிடைக்கும் நம்பி இருந்தோம். ஆனால் சொல்லுங்க, போயிடுச்சே, கிடைக்கலையே, இப்படி அடிச்சே அப்படின்னு பேசிட்டே போறாங்க. நம்பி இருந்தோம், ஏமாற்றம் அடைந்தோம். அங்கே இயேசு அங்கே தோன்றுகிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் சொல்லி கொண்டிருப்போம். நாங்கள் நம்பி இருந்தோம், இப்படி நடக்கும் நம்பி இருந்தோம், இந்த காரியம் கைகூடி வந்துடும் நம்பி இருந்தோம், இந்த காரியம் இப்படி பதில் கிடைக்கும் நம்பி இருந்தோம், இந்த நபர் நமக்கு உதவி செய்வார் நம்பி இருந்தோம். ஆனால் ஏமாற்றம் அடைந்து விட்டோம். டிசப்பாயிண்டட். நாங்கள் எதன் மேலே நம்பி இருந்தோமோ, யாரை நம்பி இருந்தோமோ, நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். துக்கத்தோட பேசிக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சபைக்கு வரோம், ஜெபம் பண்ணுறேன், நல்லா உபவாசம்லாம் பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற சில நேரத்தில் ஒரு ஏமாற்றமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஏமாற்றங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பாருங்க, போற கிட்டத்தட்ட ஒரு எருசலேமிலிருந்து எம்மாவு கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் போட்டிருக்கு. அவங்க கூடயே இயேசு நடந்து போறாராம். நடந்து போகிற அத்தனை தூரத்திலும் இயேசு பழைய ஏற்பாட்டின் எல்லா வசனங்களையும், பலவிதமான அவரை குறித்த வசனங்களை சொல்லி அவர்களுக்கு விளக்கி காட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்படி நடக்கணும், இப்படி செய்யப்பட வேண்டும், இப்படி அவர் மரிக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும், பாடுபட வேண்டும், மகிமைப்பட வேண்டும் என்கிற காரியத்தை ஒவ்வொன்றாக அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 27ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு வசனத்தை விவரித்து காண்பித்தார். 32ஆம் வசனத்தில் அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? அந்த 8 மைல் பிரயாணத்திற்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவு உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. அவங்க சொன்ன காரியம், அங்கே போகிறாங்க, இயேசு
வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து அவர்கள் சாப்பிடும் பொழுது, அப்பத்தை புசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசு என்று உணர்ந்து கொள்கிறார்கள். இயேசு மறைந்து போகிறார். இதுவரைக்கும் துக்கமாக பேசிக்கொண்டு வந்தவர்கள் இப்ப சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது, வேத வசனங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? weren't our hearts burning within us when he expounded the scriptures? அவர் வசனத்தை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் என்னவல்ல, கொழுந்து விட்டு எரியவில்லையா? இப்படிதான் நடக்கணுமோ? இயேசுவை அவர்கள் கண்டார்கள். இயேசுவை கண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் மாறிற்று. அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றங்கள் மாறிற்று. அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, இதுதான் அங்கே நடந்த காரியம். இயேசு அவர்களோடு பேசினார். their hearts were burning and also overflowing with joy and hope. மறுபடியும் சந்தோஷமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு பிறந்தது. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஏமாற்றங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எது நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பி இருந்தோம், கைவிடப்பட்டோம், நம்பி இருந்தோம், ஏமாற்றம் அடைந்தோம் என்கிற கேள்வியோடு, அந்த நிலைமையோடு இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையின் ஏமாற்றங்களை மாற்றக்கூடிய தெய்வம் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய துக்கங்களை மாற்றக்கூடிய அந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு வெறுமை நிறைந்த ஒரு பெண்ணை சந்தித்து வெறுமையை மாற்றுகிறார். ஏமாற்றத்தோடு இருந்த அந்த எம்மாவு ஊருக்கு போய் கொண்டிருந்த சீஷனுடைய ஏமாற்றத்தை ஆண்டவர் நம்பிக்கையுடையதாக மாற்றுகிறார். மூன்றாவதாக, சில நாள் கழித்து, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவங்களை சந்திச்சாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் முக்கியமான அடுத்த சந்திப்பு என்னன்னா, 8 நாள் கழித்து, அதாவது அடுத்த சண்டை, இந்த ஈஸ்டருக்கு அடுத்த சண்டை வந்த மாதிரி இன்னைக்கு தோமாவை ஆண்டவர் சந்திக்கிறார். தோமாவை ஆண்டவர் சந்திக்கிறார். அது எங்கே இருக்குது? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்கிறோம். அந்த தோமாவுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நிலைமை எப்படின்னா, சந்தேகங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பாருங்க, 25ஆம் வசனம் 20-25 அவர் சொல்கிறாரு, கர்த்தரை கண்டோம் என்று சீஷர்கள் சொல்றாங்க. நான் விசுவாசிக்க மாட்டேன், எனக்கு எவிடன்ஸ் இல்லாமல் நான் விசுவாசிக்க மாட்டேன். அங்கே முதல் அந்த உயிர்த்தெழுந்த நாள் மாலையிலே இயேசு அங்கே எல்லா சீஷர்களோடு சந்திக்கிறார். காலையில் என்ன பண்றாரு? மரியாளுக்கு தரிசனமானார். அப்புறம் பகல் நேரத்திலே எம்மாவு சீஷர்கள் தரிசனமானார். அன்றைக்கு மாலையிலே 10 சீஷர்களுக்கு, மற்ற கூடியிருந்த அநேகருக்கு அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் 8 நாளுக்கு பிற்பாடு அன்றைக்கு மாலையிலே, அந்த ஈஸ்டர் அன்னைக்கு மாலையிலே தோமாங்கே இல்லை. தோமாங்கே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவரும் விரக்தி அடைந்தவராக, நம்ம எத்தனையோ அற்புதம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், பாரு இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இனி நம்முடைய வாழ்க்கையில் என்ன? ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறார். கேள்விக்குறி, எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாது போல இருக்கிறதே என்று சொல்லி அவர் விரக்தி அடைந்தவராக அந்த ஃபெலோஷிப்பில் இல்லை. எப்பா அந்த பிரச்சனை நமக்கு வேண்டான்னு போயிட்டார் அவர். ஆனால் இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, தோமாட்டை பிடிச்சி, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், வந்தார், சமாதானம்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தோமா சொல்கிறாரு, அவனுடைய போய் சொன்னாங்களாம். 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மற்ற சீஷர்களை போய் சொன்னாங்களாம். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் சொல்றீங்களா, நம்ப மாட்டேன். அவர் கையில் என்ன பண்ணணும்? ஆணி காயத்தை நான் பார்க்கணும், என் கண்ணால் பார்க்கணும். சீயிங் இஸ் பிலீவிங், அதான் அவருடைய கருத்து. அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். பாருங்க, இவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகம், உண்மையாகவே இது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 நாள் கழித்து இயேசு திரும்பியுமா வராரு. அவங்க வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து நடுவே என்று சமாதானம் திரும்பி சொல்கிறாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, 10 பேர் இருக்கிறாங்க. தோமாவை நோக்கி என்ன செஞ்சு, எங்கப்பா போன வாரம் எங்கே போன சண்டே சர்வீஸ் எங்கே ஏன் மிஸ் பண்ண அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டிருக்கலாம், போன வாரம் எங்கே போன எங்கே. ஆனால் பாருங்க, மொத்தம் எடுத்தவனே என்ன சொல்ற, கையை பாரு அப்படிங்கிறார். என்னது? தோமாவை பார்த்து என்ன சொல்றாரு? உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விரவிலே போடு.
உடனே இவருக்கு எப்படா, இதே கேள்வி தானே சீஷல்கிட்ட நம்ம சொன்னோம், இவனுக்கு 10 பேர் போய் போட்டு கொடுத்துட்டானுங்களோ, 10 பேரும் போய் அந்த தோமாவிட்ட போய் சொன்னோம், அவன் நம்ப மாட்டேங்கிறான்னு ஏசிட்ட போய் சொல்லிட்டானுங்களோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் யாரும் போய் சொல்லலை. இவன் இந்த ஒரு வாரமாக ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறான். ஏசு உயிரோடு எழுந்துட்டாரா இல்லையா, இப்படி சொல்கிறாங்களே, இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. இயேசுட்ட யாரும் போய் சொல்லலை, இயேசுவே அதை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே நாத்தான்வேல் கேட்கிறார், நான் இங்கே இருப்பது எப்படி உமக்கு தெரியும், அங்கே இருக்கும் அதுக்கு முன்னாடியே எனக்கு உனக்கு தெரியும் அப்படிங்கிறார் ஆண்டவர். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். வெளியே பார்த்தா நம்ம அல்லேலூயா தோத்திரன்னு சொல்லலாம், ஆனால் உள்ளே நம்ம வாழ்க்கையில் சந்தேகங்கள் இருக்கலாம். இது நடக்குமா, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த சந்தேகத்தை இயேசு அறிந்து நேரம் முதல்ல தோமாட்ட தான் பேசுகிறார். தோமாட்ட பேசினவொடனே முதல்ல எடுத்தோடனே சந்தேக பெருவலியே அப்படின்னு திட்டலை. அவனை பிடிச்சி ஏன் போன வாரம் எங்கே போனேன் அப்படின்னு கேட்கல. ஏன் நீ செய்தி வந்தவொடனே என்னை வந்து பார்க்க வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கல. உடனே கையை பார்ப்பா அப்படிங்கிறாரு. பாரு, உனக்கு சந்தேகம் தானே பாரு. அவன் கையை உள்ள தொட்டெல்லாம் பார்க்கல. உடனே அவன் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, அந்த 3 வசனத்தில் 3 நிலைக்குள்ளாக போகிறான். he was a pouter, doubter and shouter அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்றார். நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பவுட்டிங் அப்படின்னு சொன்னா நொந்து போய் முறுமுறுத்துட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. அப்புறம் சந்தேகப்படுறது டவுட்டர். ஆனால் இயேசு வந்து காட்சி எடுத்தோன்னா இப்போ ஷவுட் பண்ணுறான், இயேசுவே நீர் ஆண்டவர், ஹல்லேலூயா, இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தார். ஹல்லேலூயா. இங்கே நிறைய சந்தேகப்படுவர்கள் இருப்பானுங்க இந்தியாவில். அவங்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணணும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிக்கணும். இயேசுவை அறிவிப்பதற்காக கிபி 52 இங்கே வந்தார். கேரளா போன்ற பல இடங்களுக்கு சென்று சென்னையில் வந்து கிபி 72 20 ஆண்டுகள் இந்தியாவில் ஊழியம் செய்திருக்கிறார். அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். அநேகருக்கு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அந்த தோமாவை சந்தேகங்களை போக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சந்தேகங்களை, கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாக மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கேள்விக்குறியோடு இருக்கிற வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றுவார். இந்த தோமாவா சந்தேகப்பட்ட தோமாவா இந்தியாவில் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சுவிசேஷம் இந்தியாவுக்கு தோமா மூலமாக வந்தது, சீஷர்கள் மூலமாக வந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்த கரிசனை, முதலாவது ஏமாற்று, ஒரு வெறுமையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த மரியாளை ஆண்டவர் சந்தித்து கரிசனையோடு பேசினார். இரண்டாவதாக எம்மாவு சீஷர்கள், கிளையப்பாவும் கூட சென்ற அந்த நபரும் வாழ்க்கையில விரக்தி அடைந்தவர்களாக, ஏமாற்றம் அடைந்தவர்களாக, நம்பியிருந்தோம் நாங்கள், எங்கள் நம்பிக்கைலாம் போச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டவர்களை வசனத்தின் மூலமாக அவர்களை உயிர்ப்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புது நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவதாக தோமாவுடைய சந்தேகத்தை ஆண்டவர் போக்குவதற்காக சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையின் சந்தேகங்களையும் போக்குகிறவர். நான்காவதாக முக்கியமான ஒரு நபர் பேதுரு. ஹல்லேலூயா. இந்த பேதுரு வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தித்த காரியங்கள் நான் பலமுறை இந்த பேதுரு குறித்து உங்களோடு பேசியிருக்கிறேன். பேதுரு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு இந்த பேதுரு மேலே கரிசனை உள்ளவராக இருந்தார். முதல் முறையை சந்திக்கும் போதே பேதுருவை பார்த்து சொன்னார், நீ சீமோனாக இருக்கிறாய், இனிமேல் நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். இப்போது நீ சீமான், டுடே யூ ஆர் சைமன், பட் டுமாரோ யூ ஷால் பி கால்ட் கேஃபாஸ், பீட்டர் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சீமோன் என்றால் நாணலை போல உறுதி இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிற, கேபா பேதுரு என்றால் பாறையாக, உறுதி உள்ளவனாக, சபையை ஸ்தாபிக்கிறவனாக நீ மாறுவாய் என்று ஆண்டவர் பேதுருவை குறித்து பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் பலவிதமான அல்லல்கள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு. இயேசு அவனுக்காக நான் ஜெபித்தேன்னு சொல்கிறாரு. லூக்கா 22:31-32 மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சேவல் கூவும்போது இயேசுவை அறியாது, தெரியாது என்று சொல்லிவிட்டார். இயேசுவை தெரியாது, யார் என்றே தெரியாது என்று சொல்லி மறுதலித்து விட்டான். பாருங்க, அந்த நேரத்தில் இது சிலுவைக்கு போறதுக்கு முன்பாகவே
இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. 22ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தில், மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்று சொன்னான், சேவல் கூவிட்டு. 60ஆம் வசனத்தில் 61ஆம் வசனத்தில் கர்த்தர் திரும்பி, எல்லாம் சொல்லுங்க, இயேசு அந்த தூரத்தில் போயிட்டு இருக்கிறாரு, பின்னாடி நின்று மறந்தளிச்சிட்டான், இயேசுவெல்லாம் தெரியாது அப்படின்ட்டான். அங்கே போயிட்டு இருந்தவர் திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. அவர் திரும்பி he turned, பேதுருவை பார்த்தார்னு போடல, பேதுருவை நோக்கி பார்த்தார். ஆங்கிலத்தில் என்ன அருமையாக போட்டிருக்கு, he looked straight at Peter. அவருடைய கண்கள் பேதுருவே நோக்கி பார்த்தது. பேதுருவே, நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நடந்துச்சு பார்த்தியா, எனக்காக உறுதியாக நிற்பேன்னு சொன்னியே, எனக்காக சாவிலும் கூட இருப்பேன்னு சொன்னியே, ஆனால் பாரு என்ன செஞ்சிட்டேன். திரும்பி பார்த்தார். பாருங்க, அவருடைய கண்கள், இயேசுவின் கண்கள் அவன் மேலே பட்டது. அவன் உடைந்து போனான். வேதம் சொல்கிறது, தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதான். ஐயோ, எத்தனை ஆண்டுகள் பாருங்க, பேதுருவுக்கு ஆண்டவர் செய்யாத காரியமா கடல் மேல் நடக்க வைத்தார். பேதுருவை, மாமியாரை சுகமாக்கினார். பேதுருவை மறுரூபமலைக்கு கூட்டிட்டு போனாரு. பேதுருவை கிறிஸ்தவனை தோட்டத்தில் கூட்டிட்டு போனார். பேதுருவை எவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. மரித்தவ காரியங்களெல்லாம் கண்ணார பார்க்க உதவி செய்தார். அந்த இயேசுவை தெரியாது என்று ஒரு மனுஷன் மறுதலித்து விட்டான். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. 3 வருஷங்கள் பேதுருவை கொண்டு போகாத இடங்களே கிடையாது, அவன் பார்த்திராத அற்புதங்கள் கிடையாது, தெரியாது என்று சொல்லிவிட்டான். ஆனால் இயேசு திரும்பி பார்த்தோண்டே உள்ளம் உடைந்தது. மனம் திரும்பினான், மனம் வருந்தினான், உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறான். பாருங்க, அவன் மறுதளிச்சனால காட்டி கொடுத்துட்டான். இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இயேசு உயிர் திறந்த பிற்பாடு ஒரு வார்த்தை சொல்றாரு. இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இதுவரைக்கும் கேட்காதவர்கள் நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க. 16:9, மார்க் 16:9 வேதம் சொல்கிறது, நீங்கள் அவர்களை நோக்கி, பாருங்க, அங்கே யாரு தூதன் வந்து சொல்றதை பார்க்குறோம். அவன் அவர்களை பயப்படாதிருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், அப்படி சொல்லுங்க, நீங்கள் அவருடைய வசனத்தை பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும், பேதுரு சீஷன் இல்லையா? ஏன் எங்க பேதுரு தனியா சொல்லப்பட்டிருக்கு? இங்கிலீஷ்ல பாருங்க, டெல் ஹிஸ் டிசைபிள்ஸ் அண்ட் பீட்டர், எல்லாம் சொல்லுங்க, அண்ட் பீட்டர். ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களுக்கெல்லாம் சொல்லுங்க உயிரோடு வச்சானே, பேதுருவை குறிப்பா பார்த்து சொல்லுங்க. அவன் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறான். என்னை காட்டி மறுதளிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல அவன் நொறுங்கி போய் இருக்கிறான். நொறுங்கி போய் அவன் மேல நான் கரிசனை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம பாவம் செய்து மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறார். 2வது வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவிடத்திற்கும் அண்ட் பீட்டர், டோன்ட் ஃபர்கெட் பீட்டர். அவனை ஆண்டவர் தனிப்பட்டு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ரொம்ப உடைந்து போயிருக்கிறது யாருன்னா இந்த பேதுரு தான். ஆகவே அவனுக்கு இந்த செய்தி போக வேண்டும். பேதுருவுக்கு நான் உயிர் திறந்து விட்டேன், நான் மரித்து போகவில்லை, நான் உயிர் திறந்து விட்டேன் என்கிற செய்தி போக வேண்டும் என்கிறதை ஆண்டவர் குறிப்பாக சொல்லி அனுப்புகிறார். மறுபடியுமாக இங்கே பார்த்தீங்கன்னா 21 அதிகாரம் யோவானுக்கு வரும்பொழுது அநேகர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு அவங்க வந்து காட்சி அளிக்கிறார். அங்கே பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, மீனை பொறிச்சு வச்சு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. அது மாத்திரமில்ல, அந்த ஒரு அற்புதம் செய்கிறாரு. 153 மீன்கள்லாம் பிடிக்கிறாங்க. பாருங்க, அந்த சூழ்நிலை பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கரி நெருப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சார்கோல் ஃபயர். ஏசு கரி நெருப்பு போட்டு மீனை வச்சிருந்தாங்க. என்னது பண்ணுறாரு, ஏசு பொறிச்சு வச்சிருக்கிறாரு. கரி நெருப்பு அப்படிங்கிற வார்த்தை, பேர்னிங் கோல்ஸ்ன்னு போட்டிருக்கு, சார்கோல் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் 2 இடத்துல தான் வருது. ஒன்று இங்கே இயேசு செய்து வைத்து அங்கே மீனை பொறிச்சு வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்பாக எங்கே பார்க்குறோன்னா, யோவான் 18:18 இந்த பேதுரு கரி நெருப்பு போட்ட இடத்துல தான், யோவான் 18:18 குளிர் காய்ந்து கொண்டிருந்து இயேசுவை தெரியாதுன்னு மறுதளிச்சான். இப்போ ஆண்டவர் அங்கே பார்த்து, எப்பா நீ தெரியாதுன்னு மறுதளிச்சல, அவனுக்கு அந்த ஞாபகப்படுத்துறாரு. இந்த கரி நெருப்பு இருக்கிற இடத்துல தான் இருந்து குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னான்.
இப்போ தெரியாதுன்னு சொல்ல பாரு, நான் வந்து உயிரோட வந்துட்டேன்னு காண்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து கீழே வாசித்தீங்கன்னா இயேசு பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு ஆண்டவர் அவனை மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறார், பெரிய தலைவனாக மாற்றுகிறார். அவருடைய பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்ல, ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். ஹல்லேலூயா. சபை அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறவி சப்பானி சுகமானான். அநேக அற்புதங்கள், பேதுருடைய நிழல் பட்டு அநேக சுகமானார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறுபடியும் தூக்கி எடுக்கிறவர். நம்ம உணரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறை உணரும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் நம்மை தூக்கி எடுப்பார். அகால குழியில இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. He is the God of second chances. ஆண்டவர் மறுபடியும் வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. பேதுருவுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவர் ஓட வைச்சார், கடைசி வரைக்கும் ஓட வைச்சார். அந்த கரிசனை உள்ள இயேசு. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இயேசு என்னை மறுதளிச்சியப்பா, சாபம் போட்டு அவனை சபிச்சு போடல, மறுபடியும் வா, என்னை நேசிக்கிறாயான்னு கூப்பிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே கேள்வியை ஆண்டவர் கேட்கிறாரு. ஒருவேளை நீங்கள் இயேசுவை உங்களுடைய செயலினாலே தீத்து, கடைசி 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நம்முடைய வாயில மறுதலிக்காட்டாலும் நம்முடைய அநேக செயல்களினாலே கர்த்தரை மறுதலித்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? நீ வேதம் வாசித்து பல நாட்கள் ஆயிட்டு, ஆலயத்தின் மேலே உன்னுடைய பற்று குறைந்து வருகிறதே. இன்னைக்கு மறுபடியும் இந்த உயிருள்ள இயேசு கேட்கிறார், நீ எனக்காக வைராக்கியமான நின்ற நாட்கள் என்ன, எங்கே? நீ என்னை நேசிக்கிறாயா? இவைகள் எல்லாவற்றிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? Do you love me more than all these things? இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்கிறார். என்னை நேசித்துக் கொண்டு தான் இருந்தா, இப்போ பணத்துக்கு பின்பாக போயிட்டியே, வேலைக்கு பின்பாக போயிட்டியே, உலகத்துக்கு பின்பாக போய்விட்டாயே, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே என்று சொல்லுவீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை எதற்காக ரட்சித்தாரோ, உங்களை எதற்காக வேறு பிரித்தாரோ, உங்களை எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறாரோ, உங்களை எதற்காக இந்த பூமியிலே ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ, அந்த நோக்கத்தை நிச்சயமாகவே உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். இதில் பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆண்டவர் கரிசனையோடு செய்த காரியங்கள். இரண்டாவதாக, நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அவருடைய கரிசனை, the concern of the risen Jesus, உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரிசனை. இரண்டாவதாக, இயேசு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கடிந்து கொள்கிறார். வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரம் மார்க் 16:14. மார்க் 16:14. 11 போஜன பந்தியில் இருக்கையில், 12 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை நீங்க 3 காரியம் சொல்றாரு. உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள், அதாவது ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, அதை இவங்க நம்பல. அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம், முதல் பாயிண்ட் என்ன? நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அந்த வார்த்தை பாருங்க, கடிந்து கொண்டார். ரிபியூக்ஸ் them. இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டனாலும் தகப்பனாக இருந்து கடிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை சீர்படுத்துவதற்காக கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டார். பாருங்க, 3 காரியம். நீங்க நம்பல, அவிசுவாசமா இருந்தீங்க, இதயத்தில் கடினம். எவ்வளவு கேட்டோம், உள்ள வசனம் போகலையே, இவ்வளவு காரியம் நீங்க இருந்தோம், மறுபடியும் நான் உங்களுக்கு சொன்னனே, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் சொன்னனே. பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் இயேசு 3 வித்தியாசமான சம்பவங்களிலே, இடங்களிலே இயேசு சொன்னாரு, யூதர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். மத்தேயு 16:21, மத்தேயு 17:22-23, மத்தேயு 20:17-18. 3 இடங்களிலும் மறுபடியும் இயேசு சொல்ற காரியம், 3ஆம் நாள் 23ஆம் வசனத்தில் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனா இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு செய்தி வந்தோடனே என்ன பண்ணல? நம்பல. பாருங்க, ஆண்டவர் வசனத்தை, வார்த்தையை விசுவாசிக்காத பட்சத்தில் நம்மை ஆண்டவர் கடிந்து கொள்றார்.
எவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கி. நம்ம பேர்லாம் என்னது? விசுவாசி. ஆனால் விசுவாசம் இல்லாத விசுவாசி. விசுவாசி, we are believers, but do we believe the word of God? ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். சொன்னபடியே இந்த உலகத்தில் வந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே. அப்போ பாருங்க, வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த எம்மாவு சீஷர்களுக்கு பார்த்து கூட ஆண்டவர் சொல்றாரு, 24 லூக்கா 24:25 அங்கே வேதத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, அவருடைய விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, how foolish you are and how slow of heart to believe அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கலாட்டு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? அவர் கடிந்து கொள்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பாருங்கள். இந்த எம்மாவு சீஷர்கள் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அவங்க நம்பியிருந்தோம், என்னது நாங்கள் போயிட்டாரு அப்படின்னு பேசிட்டு வராங்க. அப்போ இயேசு தோன்றினார்ல, ஏய் நீங்கள் நம்பியிருந்தெல்லாம் நம்பல கெட்டுப்போலப்பா அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்கலாம்? நான் தான் இயேசுங்கிறத அவங்களுக்கு காண்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வசனத்தின் மூலமாக தான் விளக்கி காண்பிக்கிறேன். 1 மைல் 2 மைல் 3 மைல் 8 மைல் தூரமோ வசனத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். மோசையின் ஆகமத்திலிருந்து சொல்கிறாரு, திருக்கதர்சன புஸ்தகத்திலிருந்து சொல்கிறாரு, சங்கீதங்கள்லேருந்து சொல்கிறாரு. இதெல்லாம் எழுதியிருக்குது தெரியுமா, இப்படி இருக்குது தெரியுமா தெரியுமா சொல்கிறது இயேசு. அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவரை பற்றி, மேசியாவை பற்றி சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பாருங்கள், அங்கே போட்டிருக்கு பாருங்கள், 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 27ஆம் வசனத்தில் பாருங்கள், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை. எத்தனை தீர்க்கதரிசனம் நான் போன வாரம் சொன்னேன். சிலுவையில் அவர் இயேசுவை குறித்து 300க்கு அதிகமான தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. அப்போ 300 சொல்லியிருப்பாரான்னு தெரியல. ஏய் சொல்லியிருக்கு பார்த்தியா, சொல்லியிருக்கு பார்த்தியா, சொல்லியிருக்கு பார்த்தியா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி அத்தனை தூரத்துலையும் வசனத்தையே சொல்லிட்டு இருக்கிறார். ஒரே ஒரு நேரத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு அற்புதம் செஞ்சு இல்லாட்டி தம்மை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் வசனத்தின் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், வசனத்தை நம்ப வேண்டும், கேட்கிற வார்த்தையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அங்கே பாருங்க, அவங்களும் சொல்லும் பொழுது வீட்டுக்கு வந்தோன்னு சொல்றாங்க, அவர் வசனத்தை எல்லாம் விளக்கி காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்னமாக. 44ஆம் வசனத்தை பாருங்க, அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களின் குறித்தும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களுக்கு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்ல கொண்டு வந்த விசேஷங்கள். அப்போ அவங்க மரிக்கிற முன்னாடி சொல்லியிருக்கிறார், இப்போவும் சொல்றார், வேத வசனத்தை தான் சொல்றார். நல்லா கவனிங்க, இயேசு விவரித்து சொன்னார் அப்படின்னு 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இயேசு எல்லாவற்றையும் விளக்கி காட்டினார் என்று போட்டிருக்கு. அவர் ஏதோ ஒரு அற்புத அடையாளங்களை செஞ்சு அவர் தம்மை காமிச்சிருக்கலாம். ஆனால் வசனத்தின் மூலமாக தான் தம்மை காட்டுகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ப வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்கணும். பாருங்க, இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது, வார்த்தையின் மூலமாக தான் நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. அங்கே வேதம் சொல்கிறது 24:45 அவருடைய மனது திறக்கப்பட்டது. 31ஆம் வசனத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நம்முடைய மனது கண்கள்லாம் எப்போ திறக்கப்படும் என்று சொன்னால் வசனத்தை தியானிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது. இன்னைக்கு அநேக குருட்டு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில எது சத்தியம்னு தெரியல, எது நல்ல காரியம் எது கெட்ட காரியம் தெரியல, டிசைன் பண்ண தெரியல. காரணம் எதுன்னு சொன்னா வசனம் தெரியல, எது சரியான உபதேசம் எது தவறான உபதேசம் தெரியல. டெய்லி 48 நாள் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னையோட 48 நாள் உடனே 48வது நாள் அஸ்திபார உபதேசம் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். முதல் வாரம் நிறைய பேர் பார்த்து நல்லா உற்சாகமாக பார்த்துருக்கீங்க. போக போக என்ன திருடி கதவை திருடி கழுதை தேஞ்சி கட்டரம்பு மாற மாதிரி தான் என்னது ஆகிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் வசனத்தில் வளர்ந்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் வசனத்தை கேட்டு உபதேசத்தில் கேட்கறதுக்கு நமக்கு என்னெல்லாமோ செய்கிறோமே, ஊர் கதை வெட்டி கதை
ஃபோனில் பேசுறது, வசனத்தை கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு காதை கொடுத்து அதை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா இன்னும் யூடியூப்ல இருக்குது, போய் கேளுங்க. பாருங்க, அநேக சத்தியங்கள், வேதத்தின் உபதேசங்கள், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் கேட்கணும். அல்லேலூயா. வசனத்தை கேட்க கேட்க தான் நம்முடைய விசுவாசம் பலப்படும். கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி வாழணும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் are crucial to our faith. நம்முடைய விசுவாசத்துக்கு வேத வசனங்கள் மிக முக்கியமானவைகள். ஆகவே வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது வசனம், கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது கர்த்தருடைய வசனம். 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. உங்களை சரிப்படுத்த, வழிநடத்த, பாதுகாக்க ஆண்டோடைய வசனம் தான். வசனம் தெரியாமல் பிசாசை ஜெயிக்க முடியாது. வசனம் தெரியாமல் வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்ல முடியாது. வசனம் தெரியாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வசனம் தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களில் உறுதியாக கர்த்தருக்காக நிற்க முடியாது. வேத வசனம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, இதை நம்பலை நீங்கள், இதே கடினம் உள்ள போகலை. எல்லாரும் கேட்குறீங்க, அங்கே வந்திருக்கிற எல்லாரும் வசனத்தை கேட்க தான் செய்ய, காது உள்ள போதா? ஆனால் உள்ள காதுக்குள்ள தான் போகுது, எங்கே போக மாட்டேங்குது. இங்கே போய் இந்த காதில் போய் இந்த காதில் போயிருது. அங்கே ரெடியாக பிசாசு நிற்கிறான் வாசல்ல, என்னத்தை எடுத்தா வா அள்ளிட்டு போயிடுறதுக்கு. அதை பாதுகாக்கணும். அல்லேலூயா. நல்ல பொக்கிஷமாக இருதயத்திலே பாதுகாத்து நல்ல பலனை கொடுக்கிறவர்களாக மாறணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை மெச்சிக்கொள்கிறார். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சம்பவத்தை சொன்ன, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை சொல்லும் பொழுது, அங்கே ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறான், லாசரு ஆபிரகாமுக்கு மடிக்கு போகிறான். அங்கே நரகத்தில் வேதனைப்படுற போது அங்கே பார்க்குறான், லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறத பார்க்குறான். பார்த்தோன்னே, ஐயா தண்ணி அப்படிங்கிறான். எங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்குப்பா, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேதனைப்படுறதா உனக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சொல்கிறான் உள்ளே இருந்து, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு யார் அனுப்புங்க? லாசரு மடியில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஐயா தகப்பனே, லாசரை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா சித்தவன் உயிரோடு வந்துட்டானா அவங்களாம் நம்பிடுவானுங்க அப்படின்னு. அப்புறம் அவன் திரும்ப சொன்னார், அவங்களுக்கு மோசையின் ஆகமங்களும் தீர்க்கதரிசனம் இருக்குது, பைபிள் இருக்குது, அதை படித்து அதை கேள்விப்பட்டு மனம் திரும்பட்டும். இவர் சொல்கிறார், திரும்ப ஐஸ்வர்யவான் சொல்கிறான், இல்லை ஒருத்தன் வந்தால் நம்புவாங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மோசையும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோலிருந்து ஒருவன் எழுந்து வந்தாலும் நம்ப மாட்டார்கள். 31 வசனம், நம்ப மாட்டார்கள். பாருங்க, அப்போ அற்புத அடையாளங்கள் நிமித்தமாக ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை, அது வசனத்தை உறுதிப்படுத்த இருக்குது. ஆனால் வசனம் தான் நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிறது. அல்லேலூயா. வசனத்தை பேசணும், வசனத்தின்படி வாழணும், வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் அதுதான் அங்கே சொல்கிறார். இதய கடினத்து நிமித்தம், அப்புறம் அவிசுவாசத்து நிமித்தம் நம்பலை. பாருங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் மார்க் 16 எடுங்க, அங்கே போட்டுக்கு பாருங்க. முந்தின வசனத்தில் நம்பலன்னு 11ஆம் வசனம் பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறவர் என்றும் அவருக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. எல்லாம் சொல்லுங்க, நம்பவில்லை. இல்லை நம்ம மாதிரி கோஷ்டி தான் அவங்க நம்பல. அப்புறம் 13ல் பாருங்க, அவர்களும் போய், யார் இந்த எம்மாவு சீஷர்கள், அவர்களும் போய் சொன்னாங்களாம். ஸ்திரீகள் போய் சொன்னாங்க, நம்பல. இவங்களும் போய் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்றது? அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டேயா அப்படிங்கிற உறுதியாக இருக்கிறாங்க. அதான் இயேசு கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இவ்வளோ சொன்னனே, அதையும் நீங்கள் நம்பலை, பார்த்தவங்களும் வந்து சொல்லியே நம்பலை, அப்புறம் நீங்கள் எதுக்கு இருந்து இடத்துக்கு அப்படின்னு சொல்லலை. ஒரு தகப்பனை போல கடிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வேத வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் மேல் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுறாரு? உயிர்த்தெழுந்த இயேசு கடிந்து கொள்வார். சரி, கடைசியாக ஒரு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொன்னேன்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரிசனை. 2வதாக கடிந்து கொள்ளுதல். 3வதாக இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதானே? என்ன பேசுகிறாரு? சிலுவையின் 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரமேறுவதற்கு முன்பாக
அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இயேசுவுடைய கட்டளைகள் எல்லா புஸ்தகத்திலும் போட்டிருக்கு. 5 புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள். ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தைகள், கடைசி வார்த்தைகள் என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகதால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை இது. இது பேர் என்னது? கட்டளை. சொல்லுங்க. இது ஆலோசனை கிடையாது, இது கெஞ்சிதல் கிடையாது. எப்பா செஞ்சரியாப்பா அப்படின்னு இல்லை, போ அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்போ போயிடாதுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போனோம், என்ன ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் போ என்னது? நான் போன வாரம் சொன்னேன், கம் அண்ட் see, go and tell. வந்து பாருங்கள், போய் பாருங்க, போய் போய் நீங்கள் புறப்பட்டு போய். இந்த வார்த்தைக்கு உடனடியாக சீஷர்கள் கேள்விப்படைஞ்சாங்க. மார்க்கில் வாசிங்களேன், மார்க் 16:15 வாசிங்க. மார்க் 16 மார்க்ல என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய். அங்க வெறும் போயின்னு போட்டிருக்கு. இப்போ இங்க என்ன போட்டிருக்கு? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம், அவர்கள் புறப்பட்டு போய். இயேசு என்ன சொன்னாரு? புறப்பட்டு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்களா? புறப்பட்டு போய். இயேசு புறப்பட்டு போன்னு சொன்னாரு, அவர்கள் புறப்பட்டு போனார்கள். They went out and preached everywhere. இயேசு அங்க சொன்னாரு, நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரு. இங்க பாருங்க போட்டிருக்கு, அவர்களோடு கூட கிரியை நடப்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னதை அவர்கள் செய்தார்கள். இயேசு பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, போனார்கள். போன் போட்டிருக்கு, உலகமெங்கும் போன் போட்டிருக்கு. என்ன லூக்கால என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 24:47, லூக்கா 24:47 போட்டிருக்கு, அன்றி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி. நல்லா கவனிங்க, எருசலேம் தொடங்கி போ. முதல்ல போ அப்படிங்கிறாரு மத்தேயுல, உலகமெங்கும் போங்கிறாரு. எடுத்தடனே ஆப்பிரிக்காவுக்கு போயிடாத, எங்க இருந்து போ? எருசலேம் தொடங்கி திருச்சில இருந்து போ. எடுத்தடப்புல நார்த் இந்தியாவுக்கு குதிச்சிடாத, அங்க போயிடாத. எங்க இருந்து போ சொல்லுங்க? சொந்த வீட்டுல இருந்து போ. முதல்ல நீங்க எங்க இருந்து போ? திருச்சில இருந்து போ. இருக்கிற இடத்துல இருந்து எருசலேம் தொடங்கி அப்புறம் சகல தேசத்தாருக்கும். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 20:21, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் சொல்றார். இயேசு பரமேறதுக்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இயேசு பரமேறதுக்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் 1:8. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 தான் the last recorded words of Jesus in the Bible. என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், முதல்ல எருசலேம், அப்புறம் யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. அப்போ போங்கள் என்கிற கட்டளை, உலகமெங்கும் போங்கள் என்கிற கட்டளை, எருசலேம் தொடங்கி இங்கிருந்து போங்கள் என்று சொல்லப்பட்ட கட்டளை, இதுதான் இயேசு கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. போங்கள் என்கிற கட்டளை. போகும்போது என்னத்தை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னத்தை பேசணும் அப்படின்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6:7 இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். 7ஆம் வசனம், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? அதுதான் சொல்லணும். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள், அதான் சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 15:3 போட்டிருக்கு. வேத வாக்கியங்களின்படி இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை போய் சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் சுவிசேஷ செய்தி. இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு என்னது உனக்கு வீடு தருவார், இயேசு உனக்கு பதவி தருவார், பட்டம் தருவார், அமெரிக்காவுக்கு கொண்டு போவார். அதான் செய்தி. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. அடுத்த செய்தி என்னன்னு பாருங்க. 24 லூக்கா 24:47 போட்டிருக்கு, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும். என்னத்தை பேசணுமா? பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும். forgiveness
பிரதர் மன்னிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும், மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை நித்திய ஜீவனை தருவார் என்கிறதை போய் சொல்லுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இதுதான் சுவிசேஷத்துடைய செய்தி. ஹல்லேலூயா. மற்ற ஆசீர்வாதம்லாம் கொசுறு. ஹல்லேலூயா. தந்தால் நீங்கள் தருவார், உங்களுக்கு எது தேவையோ தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சாப்பாடு தருவார், சட்டை துணி, தங்கறதுக்கு வீடு தருவார. எல்லாம் அப்படி எல்லாமே அனாமத்தா இருக்கீங்க. எல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பராக போட்டு வந்திருக்கீங்க. வீட்டில் நல்லா பிரியாணி என்னது சிக்கன்லாம் வாங்கி வச்சு தான் வந்திருக்கீங்க. சாப்பாடு குறைவாமக்கு தருவார். அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் பாவ மன்னிப்பு இருக்குதா? மனம் திரும்பின வாழ்க்கை வாழ்கிறோமா? இயேசுவின் சத்தியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? பாருங்க, the mission of the church is to win souls. சபையினுடைய ஊழியம் என்ன? ஆத்ம ஆதாயம் செய்வது. the command to every believer, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை இது. ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். அவருடைய கடைசி கட்டளை நம்முடைய முதல் கரிசனையாக, his last command should become our first concern. அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாக கருதணும். ஹல்லேலூயா. ஒரு பிரதம மந்திரியோ, ஒரு முதலமைச்சரோ, ஒரு கலெக்டரோ ஒரு உத்தரவு போட்டால் உடனே என்ன பண்ணுறோம்? எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னாரு. இருந்தீங்களா இல்லையா? சில நாள் தப்பிச்சு ஓடிச்சு, பிடிச்சி போலீஸு வீட்டுக்கு போ அப்படி திறந்து விட்டாரா இல்லையா? மாஸ்கை போடு அப்படின்லாம் கட்டளை கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்போது பூமியின் சட்டங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிங்க. இந்த செய்தி போகணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் கொடுத்த உதவி என்ன தெரியுமா? என் பிரச்சனை உங்கள் கூட இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போனீங்கன்னா நான் கூட வருவேன் அப்படிங்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் கூட வருவேன். ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் போனார்கள். இயேசு அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். நம்ம போனால் இயேசு கூட வருவார், அற்புதங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18:10 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலோடு இயேசு கூட இருந்தார். கொரிந்து பட்டணத்திலே ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், பவுலே பயப்படாமல் பேசு, ஒருவனும் உன் மேலே கைப்பட முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. கூட இருக்கிறேன்னு சொன்னார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசனம் மாத்திரமல்ல, வல்லமை. நல்லா கவனிங்க. கட்டளைங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன், வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. வாசித்து முடிக்க போகிறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. 2 கட்டளை முக்கியமா. போங்கள் என்று கட்டளையிட்டார், காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். போங்கள், ஆனா அதுக்கு முன்பாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்னு போட்டிருக்கு. கட்டளையிட்டார். he commanded them to tarry. அவர்கள் காத்திருக்க கட்டளையிட்டார். காத்திருங்கள் எத்தனை நாள்னு சொல்லல, ஆனா காத்திருந்தாங்க. 10ஆம் நாள் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தைரியம் அடைந்தார்கள். எந்த சீஷர்கள் பயந்து ஓடினார்களோ, எந்த சீஷன் இயேசுவை மறுதலிச்சானோ, அதே சீஷன் எழுந்து சொல்கிறார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நீ மனம் திரும்பு அப்படின்னு அந்த யூதனை பார்த்தே சொல்றான். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இயேசுவிடத்திலே திரும்பினார்கள். அன்றைய தினமே 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். காத்திருந்தார்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சாட்சியின் ஜீவியம் ஜீவிப்பதற்கு பரிசுத்தாவின் வல்லமை தேவை. ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்தாவின் வல்லமை தேவை. நம்மை நெருங்கி நிற்கிற அநேக பாவங்கள் உண்டு, அவைகளுக்கு நோ சொல்வதற்கு, அவர்களை ஜெயிப்பதற்கு பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. போங்கள் என்று கட்டளையிட்டார், காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவங்க 2மே செஞ்சாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள், போனார்கள், அற்புதங்களை செய்தார்கள். அநேக ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சபைகளில் மக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். எருசலேம் சந்திக்கப்பட்டது, சமாரியா சந்திக்கப்பட்டது, யூதேயா சந்திக்கப்பட்டது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது. இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது, தோமா மூலமாக வந்தது. பேதுரு அங்கே ரோமாபுரிக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். இன்னும் பல இடங்களுக்கு, எபேசு பட்டணம் போன்ற பல இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள்.
ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் போனது. இன்றைக்கு உங்களை என்னை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. போங்கள் என்பது ஆலோசனை அல்ல, கட்டளை. ஹல்லேலூயா. போனா போப்பா, போலாட்டி வீட்டில் இருப்பா அப்படிலாம் சொல்ல, போ சொல்லு என்பது தான் ஆண்டவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. கடந்த 4 மாதத்தில் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு மீட்பர், இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசு மறுபடியும் வரப்போகிறவர் என்கிற சத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்லாத கிறிஸ்தவன் சொல்லுங்க, எல்லாம் வாய் பொத்திட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவன் அல்ல. அப்போ இயேசுடைய கட்டளை, இப்போ இந்த தேசத்துடைய பிரஜையா இருக்கணும்னா இந்த தேசத்துடைய கட்டளைக்கும் சட்டங்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்போ நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை என்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். இயேசு சொன்ன இன்னொரு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பேதுரு, யோவான் வாங்க, யோவான் 21 அதிகாரத்தில் இந்த பேதுரு எப்படி மரிப்பான்னு இயேசு சொல்கிறார். என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயான்னு சொல்லிட்டு வரும்போது, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய், ஆடுகளை மேய்ப்பாயெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து வாலிபனாக இருக்கும்போது என்ன பண்ண, உன் இஷ்டப்படி போன, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ முதிர் வயதாகும்போது, வாசிங்க, நீ முதிர் வயதாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், உன் கைகளை நீட்டுவாய். கையை நீட்டுவாய் அப்படின்னா சிலுவை மரணத்தை குறிக்குன்னு சொல்றார்கள். அங்கே என்னது, வேறொருவன் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனுடைய வியாக்கியானம் அங்கே போட்டிருக்கு. இப்படி இந்த விதமான மரணத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவான் என்பது குறிக்கும்படியாக இயேசு சொன்னாருன்னு சொல்லி. அப்படி இயேசு சொல்றாரு, எப்பா நீ இப்படிலாம் ஊழியம் செய்ய போற, இப்படிலாம் செய்ய போற, இப்படி தான் நீ மரிக்க போற எனக்காக அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த பேதுரு பார்த்துட்டு யோவானை பார்க்குறாரு. யோவான் என்ன பண்ணுறாரு, யோவான் இயேசுடைய மார்பிலை சாய்ந்திருந்த யோவான் பின்னாடி வருகிறத பார்த்துட்டு அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என்ன பற்றி சொல்லிட்டீரு, அவன் என்னாச்சு, நான் இப்படி சாவேன்னு சொல்லிடுறீ, அவன் எப்படி சாவான், அவன் என்ன செய்வான், அவன் காரியம் என்ன ஆண்டவரே, அவன் காரியம் உன் காரியம் சொல்லியாச்சுல போ பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றார், அவன் காரியம் என்ன. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன. பாருங்க, இது இயேசு கேட்ட இன்னொரு கேள்வி. 7 கேள்வி சொன்னோம்ல, அது ஒரு கேள்வி. இல்லை இயேசு அது இது பேதுரு கேட்ட கேள்வி. அடுத்தது இயேசு கேட்கிறாரு, நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன, அவன் சாவாமே இருப்பான், அதுக்கு உனக்கு என்ன. ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லா கவனிங்க, நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார். அவனுக்கு கொடுத்த வேலையை உருப்படியாக செய்யணும். ஹல்லேலூயா. எவ்ரிபடி ஷுட் டூ தி ஒர்க் தட் இஸ் அசைன்ட் டு தட் பர்சன் இண்டிவிஜுவல். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வேலை என்ன, அவன் எப்படி ஆண்டவரே, இவன் எப்படி ஆண்டவரே, அந்த ஊழி எப்படி ஆண்டவரே, அவன் எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் திட்டம் என்ன, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன. போல தான் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஆண்டவர் தெளிவாக பேசினார், தெளிவாக நடத்தினார். அதே குறை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், என் ஓட்டத்தை முடிக்க நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலர் 20-24 சொல்ல நம்ம பார்க்கிறோம். அதே போல தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பேதுருவும் பவுலும் மற்றவர்களும் ஓடி முடித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, உனக்குன்னு வச்சிருக்கிறத நீ கேட்டு பெற்றுக்கொள். அடுத்தால் எப்படி, அந்த குடும்பம் எப்படி, இந்த குடும்பத்துக்கு என்ன ஆண்டவரே, அது அவங்க கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. அவரவர்களுக்கு பாருங்க, do only what is assigned for you. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை உருப்படியாக செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நான் எப்படி உம்முடைய நாம மகிமைக்காக வாழ்வது என்று சொல்லி நீங்கள் செய்வீர்கள் சொன்னால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மற்றவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்கிறத பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவல்ல, உங்களுக்கென்று உங்களுக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டம். எபிரேயர் 12:1-2 சொல்லுகிறது, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம ட்ராக்கில் போகணும். இன்னொருத்தன் ட்ராக்கில் மாறி போனால் we will lose our prize. நம்முடைய பரிசை நாம் இழந்து போய் விடுவோம். ஆகவே கர்த்தாவே நான் என்ன செய்யணும், இந்த சபையில் என்ன வைத்திருக்கிறேன் நான் என்ன செய்யணும், இந்த பட்டணத்தில் என்ன வைத்திருக்கிறேன் நான் என்ன செய்யணும், இந்த தேசத்தில் என்ன வைத்திருக்கிறேன் நான் என்ன செய்யணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, அப்போஸ்தலரை பயன்படுத்தின போல என்னையும் பயன்படுத்துங்க, உமக்காக நான் சேவை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பேன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எளிமையாக இருக்கலாமா? எல்லாம் எளிமையாக இருப்போம். ஹல்லேலூயா.